ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரம்யா டுடே. இன்னைக்கு ஆஷாக்கு சைக்கிள் வாங்கிட்டோம். ரொம்ப நாளாக சைக்கிள் வேணும்னு கேட்டா, சரி நம்ம ஆன்லைன்லாம் செக் பண்ணி பார்த்தோம். பட் ஆனாலும் நம்ம நேரில் பார்த்து வாங்குற அளவுக்கு வராதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாள் ஒரு மால் போகும்போது அங்கேயும் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு ரொம்ப ரேட்டாக இருந்துச்சு. ஆனால் அடம் பிடிச்சி அதுதான் வேணும்னு கேட்டா. ஸோ கொஞ்ச நாள் ஆகட்டும், இவ பர்த்டேக்கு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். நம்ம ரீசெண்டாக ஒரு பாரிஸ் போனோம். ஸோ பாரிஸில் போய் பார்க்கலாம் என்ன ரேட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் நம்ம இப்போ விசிட் பண்ணியிருக்கோம். இந்த கடை வந்து யூடியூப்லலாம் கூட போட்டு வச்சிருந்தாங்க. சரி நம்ம விசிட் தான் பண்ணி பார்ப்போமே எவ்வளோ வருது ரேட் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு. ஓகே, அவளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஷாக்கு 5 வயசு ஆகுது. 5 வயசுக்கு வந்து ஓட்டும்போது ஒரு 8 வயசு வரைக்கும் ஓட்டுற மாதிரி எடுத்துக்கோங்க. 8, 10 வயசு அப்படின்னாங்க. பட் அதுவும் நம்மளுக்கு கரெக்ட் தான். ஏன்னா நம்ம கொஞ்ச நாள் வாங்கிட்டு உடச்சு போறது அது வேஸ்ட் ஆஃப் மணி ஆயிடும். ஏற்கனவே சின்ன வயசுல வாங்கி கொடுத்த வண்டியை தான் இப்போ நல்லா ஓட்ட கத்துக்கிட்டு இருக்கா. பயங்கரமா ஓட்டுறா. இதை வந்து எப்போ கத்துப்பான்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 1 இயராவது ஆகும். நிறைய சைக்கிள் வந்து அங்க இருந்துச்சு. எல்லாத்தையுமே உட்கார வச்சு ஓட்டி பார்த்தோம். பட் ஆனா அவளுக்கு வந்து இந்த சைக்கிள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இவ கூட இருந்துச்சு. பின்னாடி வந்து அந்த நம்ம உட்காந்து போவோம் இல்லையா, அந்த சீட் மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததால இதே வாங்கிட்டோம். ஆனா இங்க வந்து ரேட் வந்து ஒரு 2500 இருந்தே இருக்கு இந்த மாதிரி வண்டிலாம் பார்த்தீங்கன்னா. பட் நம்ம வாங்கியிருக்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வாங்கணும். நம்ம வந்து டியூபோட இருக்கிறது தான் வாங்கியிருக்கோம். டியூப்லெஸ் என்ன ஆகுதுன்னா அவளுக்கு ஓட்டும் போது ரொம்ப டைட்டா இருக்கு. அதனால அவளால ஓட்ட முடியல. டியூப் இல்லாதது வந்து கொஞ்சம் நம்ம காத்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது வந்து கேர் பண்ற மாதிரி தான் இருக்கும். டியூப்லெஸ் வந்து கேர்லாம் பண்ண தேவையில்ல. அப்படியே வச்சு ஓட்டிடலாம். பட் ஆனா குழந்தைங்களுக்கு ஈஸியா பெடல் பண்ண வரல. அதனால நாங்க அதை அப்படியே ஓரம் கட்டிட்டு நீங்க டியூபோட இருக்கிறதே கொடுங்க, நாங்க காத்தடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அவங்க செட் பண்ணிட்டு இருக்காங்க. செட் பண்ணி முடிச்சிட்டோன்னே எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆன்லைன்ல தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு நெறைய வாட்டி நான் சர்ச் பண்ணேன். பட் ஆனா, நம்ம வந்து அது வந்து வாங்கி அத வந்து நம்ம செட் பண்ணி அவளுக்கு ஹைட்டு பத்துதா? கரெக்ட்டா ஓட்டுறாளா? அது செட் ஆகுமா? இந்த மாரிலாம் கொஸ்டின் வரும். அதுவும் நமக்கு செட் ஆகாது அப்படின்ற மாரி எங்க வீட்டுக்காரர் சொன்னாங்க. ஓகே, பரவால்ல, நம்ம வந்து நேரடியாவே போய் வாங்கலாம். அதுவும் ரேட்டு கம்மி தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பாரிஸ் வந்தது. இங்க வந்து பார்த்துட்டு அவளுக்கும் வந்து ஓகேவா தான் இருந்தது. வந்து டியூபோட டயர் தான் நெறைய குடுத்துருந்தாங்க ஆன்லைன்ல. நம்ம வந்து காத்து வந்துட்டு அடிக்காத மாரி இருந்துச்சு. அது வந்து ரொம்ப நாளா வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனா அது தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்கள அது கரெக்ட்டா ஓட்ட முடியல. கொஞ்சம் கேர் பண்ற மாரி தான் இருக்கும். நம்ம வந்து அந்த காத்தடிக்கிற பம்பும் வாங்கிக்கலாம். இல்ல பக்கத்துல சைக்கிள் கடைலாம் இருந்துச்சுன்னா, அடிக்கடி வாரத்துல ஒரு வாட்டி இல்ல 2 நாள் ஒரு வாட்டி நீங்க காத்தடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது பாட்டு அந்த டயர் பாட்டு ஓடிட்டு தான் இருக்கும். ஏன்னா அதுதான் அவளுக்கு வந்து ஈஸியா இருக்கு. பெடல் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரம் ஓட்டுற அளவுக்கு வந்தா. ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க அதே வாங்கிட்டோம். பட் அவங்க சொல்லும்போது நீங்க இது வாங்காதீங்க தான் சொன்னாங்க. பட் நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அத பார்த்து வாங்கணும் அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. அதுல இது ஓகே இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு இப்ப செட் பண்றாங்கல்ல, இப்பயே நீங்க சொல்லிடுங்க. எனக்கு வந்து வந்து பிரேக் வந்து கொஞ்சம் லூஸா வேணும் அப்படின்னு கேட்டுருங்க. ஏன் அப்படின்னா, நம்ம கையோட பிரஷர் வேற, குழந்தைங்களோட கையோட பிரஷர் வேற. ஸோ அதனால லூஸா குடுங்க அப்படின்னு கேட்டு தான் அவங்கள்ட்ட நம்ம சொன்னது. பெடல் எல்லாமே எங்களுக்கு கரெக்ட்டா செட் பண்ணி குடுத்தாங்க. நடலாங்க. சைக்கிள் இப்போ ஃபுல்லா ஃபிட் பண்ணிட்டாங்க. அது கூடவே இந்த ஜிக்னாக் பேப்பர் மாரி ஒண்ணு வந்துச்சு. அந்த கிளிட்டரா ஒரு பேப்பர் இருக்கும் இல்லையா? ஸோ இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறா அப்படின்னும்போது, இதெல்லாம் வச்சு ஓட்டும்போது ஒரு சூப்பரா இருக்கும். அவளுக்கே திருப்பி திருப்பி ஓட்டணும் அப்படின்னு தோன்ற மாரி இருந்துச்சு. அப்புறம் வீல் அலைன்மென்ட் பார்க்கறதுக்காக இத நான் செக் பண்ண சொன்னேன். நம்மளுக்கு வீல் அலைன்மென்ட் கரெக்ட்டா இருந்தா தான் அது கரெக்ட்டா ஓடும். இல்லன்னா வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டுருக்கும். அதே மாரி கீழ ஸ்டாண்ட் பண்ணியிருக்குல்ல, அந்த வீலுமே வந்து கொஞ்சம் தட்டி எனக்கு சரி பண்ணி குடுங்க. எனக்கு கரெக்ட்டா அது வந்து ஃபிட் ஆகணும் அப்படின்னேன். அவங்களும் அதெல்லாம் ரெடி பண்ணாங்க. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வீல் வந்து ஒரு மாரி தான் இருக்கும். பட் ஏன் அப்டின்னா, ஒரு பக்கம் பேலன்ஸ் பண்ணும் அப்டின்றதுக்காக தான் அது குடுத்துருக்கேன் அப்டின்னு சொன்னாங்க. இன்னும் அவ வளர வளர அந்த வீல கூட நம்ம கழட்டிறலாம். அதே மாரி இங்க நம்மளுக்கு பெல்லு, அதுக்கப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் வைக்கிறதெல்லாம் இதுல இல்ல. நம்மளா கேட்டு நம்ம வாங்கணும். இந்த மாரி நீங்க வேற என்ன வேணா அதுல வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சைக்கிள இப்டி பண்ணிக்கலாம். இல்ல வேற ஏதாவது கூட வேணும்னா கூட நீங்க மாத்தி அலைன்மென்ட் பண்ணிக்கலாம். அவங்கள்ட்ட சொன்னா மாத்தி குடுப்பாங்க. நம்மளுக்கு வாட்டர் கேன் வச்சு குடுத்தாங்க இல்லையா?
இல்லையா, அது வந்து ஃப்ரீயா தான் பண்ணி குடுத்தாங்க. ஏன்னா மத்த சைக்கிள்ல குட்டி குட்டி சைக்கிள்ல ஸ்டார்ட்டிங்லயே இருந்துச்சு. ஸோ இதுல இல்ல. ஆசைப்பட்டதால இதுல பண்ணி குடுத்துட்டோம். என்ன வண்டி என்ன தட்டி தட்டி ஓட்டுனல ஓட்டு. ஒன்னும் பிரச்சனை இல்ல ஓட்டு. கடையில நெறைய பேர் இருந்தாங்க அப்படின்றதால கொஞ்சம் மாரி நர்வஸ் ஆயிட்டா போல இருக்கு. சரியா ஓட்டல. சரி நம்ம ரோட்ல வந்து ஓட்ட விட்டுட்டு நம்ம கார் வரைக்கும் ஓட்டி கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பண்ணாங்க. பட் ஆனா அவ வந்து ஓட்டுனா. சூப்பரா தான் ஓட்டிட்டா. கொஞ்சம் கைய விட்டு பார்க்கலாம். அப்பதான் அவளுக்கு வந்து ட்ரெய்னிங் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மெயின் ரோட்ல பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் கைய விட்டுட்டு அவரு ஓட்டி பழகி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா கைய எடுத்துட்டாரு. காலி இங்க கொஞ்சம் பயம் இல்லாம ஓட்டிட்டு வந்தா தான் சொல்லணும். ஆனா, இன்னும் வந்து அந்த ஸ்டீரிங் ரொம்ப ஸ்டிப்பா வச்சுட்டுருக்கா. லெஃப்ட், ரைட்டுன்னு டர்ன் பண்ண மாட்டேங்கிறா. கர்வ்லாம் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இங்க வந்து பயம் இல்லாம ஓட்டிட்டா. ஆனா, வீட்டுக்கிட்ட வந்து பயந்தா பாருங்க, வண்டியே எடுக்கறதில்ல. இப்ப மேலேயே வீட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு. அப்படியே வச்சிருக்கோம். எடுத்து கீழ இறக்கி ஓட்டி பழகணும். ஆனா, இன்னும் பழக வந்து அந்த அளவுக்கு தெரியல. கொஞ்சம் டைம் குடுக்கணும், ஸ்பெண்ட் பண்ணணும் பசங்க கூட. பட் அதுதான் நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அட்லீஸ்ட் ஒரு 5 டூ 6 அந்த 1 ஹவராவது அவள வந்து வண்டி ஓட்ட பழகிட்டு, அப்படியே பார்க் கூட்டு போலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 6500 சொன்னாங்க. நம்ம வந்து கொஞ்சம் அப்படி இப்படி பேசி 5500 கொண்டு வந்தோம். இது கொஞ்சம் ஹைட்டும் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வெயிட்டும் இருக்கிற வண்டி. ஸோ, அதனால இவ்வளோ ரேட் வந்தது. ஓகே. எனக்கும் ஹாப்பி, ஆர்ஷாக்கும் ஹாப்பி. அவ ஓட்ட கத்துக்கிட்டா போதும். அதுதான் எனக்கு. நம்மலாம் சைக்கிள் வாங்கும்போது ரொம்ப லாங்ல வாங்குனோம். இப்பலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போம்போதே எனக்கு சைக்கிள் வேணும்னு கேட்குறாங்க. அதனால எப்படியோ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி வாங்கி குடுத்தாச்சு. போன வருஷம் பர்த்டே கேட்டது குழந்தை. இந்த வருஷம் தான் நம்ம வாங்கி குடுத்துருக்கோம். என்ன இருந்தாலும் நம்ம இங்க வந்து நேர்ல டைப் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி போனாலுமே, நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க இந்த லோக்கல் சைக்கிள் ஷாப்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அங்க வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் குடுத்துருங்க. ஏன்னா அவங்க ஆயில்லாம் போட்டு கண்டிப்பா சூப்பரா குழந்தைங்களுக்கு ஓட்டுற அளவுக்கு பண்ணி குடுப்பாங்க. ஏன்னா டெய்லி 1000 வண்டி அவங்க வந்து சர்வீஸ்க்கு வரும். பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைலாம் அவங்க பார்க்குறதால ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லயே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ணி குடுக்க வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அவ்வளோதான். இப்ப நம்ம கிளம்பிட்டோம். இதோட வீட்டுக்கு போ வேண்டியது தான். இந்த விளாக்ல ஆஷா கேட்டா கிஃப்ட் வாங்கி குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். டாட்டா, பாய்.